ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேற்று வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா வந்து அந்தந்த டேட்க்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 2 மார்னிங் வீடியோ வந்துடும். ஈவினிங் வந்து ஆகஸ்ட் 3 and 4க்கான வீடியோ. ஏன்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் ஆகஸ்ட் 3 and 4க்கு ஒரே பிடிஎஃப்ல தான் வந்திருக்கு. ஸோ ஆகஸ்ட் 3 and 4 வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டுமாரோ அதே மாதிரி மார்னிங் ஆகஸ்ட் 5 ஈவினிங் ஆகஸ்ட் 6 அப்லோட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு அதுக்கு டே ஆஃப்டர் வந்து கரெக்டாக அந்த டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஷெடியூல் வந்துடும். ஸோ இந்த ஒரு 2 டேஸ்க்கு மார்னிங் ஈவினிங் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்தந்த டேக்கு வரா மாதிரி ஷெடியூல் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? தென் இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்றைக்கான நியூஸ். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் இந்த மாதிரி எக்ஸாம் இன்ஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம இந்த நியூஸை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட் தான் இந்த எக்ஸாம் இன்ஸ் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக நியூஸ்லாம் படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன்லாம் பண்ணும்போது ஜஸ்ட் இதை பார்த்தா கூட உங்களுக்கு இதில் நம்ம இந்த நியூஸ் படித்தோம் அப்படின்றது ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகே. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் வந்து கிராண்டிங் எய்ட் இது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக அப்ரூவ் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? கிராண்டிங் எய்டு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லோன்ஸ் டு பேக்ஸ் அண்ட் அதர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ்லாம் வந்து அக்ராஸ் செக்டார்ஸில் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிராண்டிங் எய்டோட சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டோட்டல் அவுட்லே பார்த்தீங்கன்னா 2000 crore. பட் ஆனுவலாக இதுக்கு வந்து 500 crore வந்து ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 26லேருந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதுக்கு 2000 4 இயர்ஸ்க்கு இது. ஓகேங்களா? 4 இயர்ஸ்க்கு FY 26ல் ஸ்டார்ட் ஆகி FY 26 to FY 29. ஓகே. இதுக்கான ஆனுவல் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 5 years 500 crore பர் இயருக்கு. இது FY 26லேருந்து தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பீரியட் ஆஃப் 4 years. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம் மீன்ஸ் நம்ம இது லாஸ்ட்டாக இந்த பார்ட் வருவோம். ஃபஸ்ட் இந்த நியூஸ் ஃபுல்லாக என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டியூரேஷன் பார்த்தோமா. ஸோ இந்த ஃபண்டு வந்து இந்த NCDC இருக்காங்கல்ல, நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20,000 crore வந்து ஓப்பன் மார்க்கெட்லேருந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து ஓப்பன் மார்க்கெட்லேருந்து 20,000 crore வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து தான் வருது. ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா NCDCயும் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன். NCDC வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷனுக்கு கீழே தான் வராங்க. ஸோ இவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இந்த பர்பஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான். ஓகே. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இங்கே எக்ஸாம் மீன்ஸ் வாங்க. ஸோ வாட் யூனியன் கேபினெட் வந்து கிராண்ட் இன் எய்ட் அப்படின்றது NCDCக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டு 2000 crore 500 crore ஈச் இயர். டென்யூர் பார்த்தீங்கன்னா FY 6லேருந்து 29 4 இயர்ஸ்க்கு. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் கீழே வராங்க இவங்க, கோஆப்ரேஷன் கீழே. இதோட டார்கெட்டே என்ன? ப்ரைமரி பேக்ஸ் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, திடீர்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ்ஸ் கிரெடிட் சொசைட்டிஸ். ஓகேங்களா? ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் அண்ட் அதர் கோஆப்ரேட்டிவ்க்கு வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இதோட டார்கெட்டே. ஓகேங்களா? ஸோ அந்த 20,000 அப்படின்றது ஓப்பன் மார்க்கெட் மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. எக்ஸாமுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? தென் வந்து நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, நியூ டெல்லி. ஓகே. நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனாவால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 megawatt க்ரீன் ஹைட்ரோஜன் பிளான் வந்து குஜராத்தில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சர்பானந்தா சோனாவால் நம்மளுக்கு தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸோட யூனியன் மினிஸ்டர் தான் சர்பானந்தா சோனாவால். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காருன்னா, நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் பண்ண 1 megawatt க்ரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட். ஸோ இது எங்கே வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா
இருக்க கண்ட்லா அப்படின்ற பிளேஸில் தான். ஓகேங்களா, தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி எங்கே இருக்குன்னா கண்ட்லா, குஜராத். இங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிளான்ட் இது பண்ணியிருக்காங்க. 1 மெகாவாட் க்ரீன் ஹைட்ரோஜன் பவர் பிளான்ட்டு. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோட க்ளீன் எனர்ஜி எஃபர்ட் அண்ட் வந்து நெட் ஜீரோ எமிஷன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2030 அச்சீவ் பண்ணணுன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு கீ ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பார்ட் லாஸ்ட்டாக வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரோஜன் மிஷன். ஸோ இந்த நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரோஜன் மிஷன் வந்து ஃபஸ்ட்டு எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா January 2023. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் அவுட்லே வந்து 19,744 crore. ஓகே, ஸோ இதுக்கான அவுட்லே பார்த்தீங்கன்னா 19,744 crore நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரோஜன் மிஷனு. ஓகேங்களா, எப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா January 2023. ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி தான். ஓகே, ஸோ இவங்க என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஆம்பிஷியஸ் ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து 5 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் க்ரீன் ஹைட்ரோஜன் பவர் வந்து பர் இயர்க்கு 2030 வந்து ஃபிக்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாமின்ஸ்க்கு வாங்க. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேக் இன் இந்தியா 1 மெகாவாட் க்ரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே? தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி, கண்ட்லா, குஜராத். யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனோவால். மிஷன் என்ன மிஷன் இங்கே இது பண்ணியிருக்காங்க? நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரோஜன் மிஷன். அந்த மிஷன் தான் நம்ம இப்போ கீழே பார்த்தோம். ஜான்வரி மந்த் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 2023 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபினான்ஷியல் அவுட்லே தான் வந்து 19,744 crore. ஓகே, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இதெல்லாம் பார்த்தோமா? தென் வந்து ஆனுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 140 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி வந்து ப்ரொவைட் இது பண்ணோம். இன்ஜினியரிங் சப்போர்ட் யாருன்னா L&T லிமிடெட். ஓகேங்களா, ஸோ இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். இந்த பிளான்ட்டோட கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் வந்து எவ்வளோனா 140 மெட்ரிக் டன் ஆஃப் க்ரீன் ஹைட்ரோஜன் வந்து ஆனுவலாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த 2 டார்கெட்டுமே வந்து இயர் வந்து 2030 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 டார்கெட் இதுவும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வர டிபார்ட்மெண்ட் தான் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஓகேங்களா, MOU வந்து HDFC கேபிட்டல் அட்வைசர் லிமிட்டடோட சைன் பண்ணியிருக்காங்க. HDFC கேபிட்டல் அட்வைசர் லிமிட்டடோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெக்னாலஜியில் வந்து அவங்களோட இன்னோவேஷன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 MOU HDFC கேபிட்டல் அட்வைசர் லிமிட்டடோட சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா DPIIT. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் ஒரு 2 MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோமா. ஸோ இந்த 2 MOU வந்து யார் கூட சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா HDFC கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெட் கூடவும் ராச்சி இந்தியா கூடவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது எதுக்காக நம்ம பார்த்தோம்? அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெக்னாலஜி செக்டார்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அதில் இன்னோவேஷன்ஸ் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ இந்த DPIIT அண்ட் ராச்சி இந்தியாவும் சைன் பண்ண ரீசன் எதுன்னா இந்தியாவோட ஹெல்த் கேர் லைஃப் சயின்ஸ் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. HDFC கேபிட்டலும் DPIITயும் சைன் பண்ணதுக்கான இது என்னென்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெக்னாலஜி செக்டர்ஸ் வந்து இன்னோவேஷன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது 2 கூட தான் வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அது 2தோட எய்ம் தான் வந்து இங்கேயும் படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு இதுவில் தான். ஓகே, ஹார்ட் ப்ரோக்ராம்னா HDFC அஃபோர்டபுள் ரியல் எஸ்டேட் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னா HDFC கேபிட்டல். ஓகே, தென் வந்து ராச்சி இந்தியாவுக்கு நம்ம பார்த்தோம் என்ன இதுக்காக ஹெல்த் கேர் லைஃப் சயின்ஸ் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. கரெக்டுங்களா? ஸோ இந்த நியூஸில் நான் திரும்ப சொல்கிறேன் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வராங்க. 2 பேர் கூட MOU சைன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து HDFC கேபிட்டல், இன்னொன்று வந்து ராச்சி இந்தியா. HDFC கேபிட்டலோட சேர்ந்து என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெக்னாலஜி செக்டர்ஸில் இன்னோவேஷன்ஸ் வந்து கொண்டு வரணுன்றதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. தென் வந்து அவங்க எது மூலமாக இதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரோக்ராம் மூலமாக. ஹார்ட் ப்ரோக்ராம் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா
அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும், ப்ளஸ் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். த்ரூ அவுட் த அவங்களோட ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் சைக்கிள் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணணும்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹார்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் ப்ரோக்ராம்க்கான ஃபுல் ஃபார்ம் தான் வந்து என்னென்னா ஹெச்டிஎஃப்சி அஃபோர்டபுள் ரியல் எஸ்டேட் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ராச்சி இந்தியாவோட எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காகன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்ஸ் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில் நம்ம பர்டிகுலராக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். ஓகே. நெக்ஸ்ட்டு ICRISAT நம்ம இது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். இந்த ICRISAT இன்டர்நேஷ்னல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி ஹரிட்ராபிக். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி ஹரிட்ராபிக். இது வந்து தெலுங்கானா ஹைதராபாத். ஓகே. இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ பவர்டு இனிஷியேட்டிவ் டைட்டில் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் என்னென்னா ஏஐ பவர்டு கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் அக்ரோமெட் அட்வைசரி சர்வீசஸ் ஃபார் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் அட் ஸ்கேல. ஓகேங்களா? இதுதான் அந்த டைட்டில். அந்த டைட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐ பவர்டு கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் அக்ரோமெட் அட்வைசரி சர்வீசஸ் ஃபார் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் அட் ஸ்கேல. ஓகே. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானா தான். இதோட ஹெட் குவார்ட்டருமே வந்து ஹைதராபாத் தெலுங்கானா தான். ஓகேங்களா? ஸோ இது எதை அசஸ் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து கிளைமேட் வேரியபிலிட்டியை அடாப்ட் பண்ணுறத அசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்ட்னர்ஷிப்ஸு. ஸோ யாரெல்லாம் இதில் வந்து பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஐகார், கிரிடா, ஐஎல்ஆர்ஐ, ஐஐடிஎம், ஐஎம்எடி, அப்புறமா ஐஐடி ரோப்பர், சிஎஸ்ஐஓ, ஐஐஎஸ்சி இவங்க எல்லாருமே வந்து பார்ட்னர்ஷிப்பு. இதை ஃபண்ட் பண்ணுறது எந்த மிஷன்னா மான்சூன் மிஷன் 3. ஓகே. இது எங்கே நடந்திருக்குன்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில் நடந்திருக்கு. டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் சிஸ்டம் அட்வைசரி டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பவர் பண்ணது யாருன்னா ஏஐ. நெக்ஸ்ட் வந்து மவுசம் ஜிபிடி இன்டெக்ரேஷனும் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு டெக்னாலஜி. ஓகேங்களா? தென் பைலட் ப்ராஜெக்ட் வந்து மகாராஷ்டிராவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லோக்கல் ஆக்ரோமேட் அட்வைசரிஸ் வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் இன் குளோபல் சவுத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட எய்மே. ஓகே. ஸோ நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் குவார்ட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் த செமி ஹரிட்ராபிக்கோட ஹெட் குவார்ட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தென் பார்ட்னர்ஷிப் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பைலட் ப்ராஜெக்ட் வந்து மகாராஷ்டிராவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபண்டிங் வந்து மான்சூன் மிஷன் 3. ஓகேங்களா? தென் டெக்னாலஜி வந்து ஐசாட்டும் அதுக்கப்புறமா வந்து இதை பவர் பண்ணது ஏஐ மவுசம் ஜிபிடி இன்டெக்ரேஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த நியூஸில். தென் வந்து இதோட டைரக்டர் ஜெனரலோட நேம் பார்த்துக்கோங்க, இமான்ஷு பத்தாக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே. இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓயு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோட சைன் பண்ணியிருக்காங்க. அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. இவங்க எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா பயோமெடிக்கல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் இந்தியாவோட பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ என்ன சைன் பண்ணியிருக்காங்க எம்ஓயு எங்கே நியூ டெல்லி. என்டிடிஸ் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஐடிபிபிஎஃப் இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கில் வராங்க. இதோட எய்ம் என்னென்னா பயோடெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் வந்து கிரிட்டிக்கல் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸில் யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஃபோக்கஸ் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் பயோசெக்யூரிட்டி பயோமெடிக்கல் டிவைசஸ் ப்ரோஸ்தட்டிக் ஃபுட் பயோடெக்னாலஜி இதிலலாம் வந்து ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யார் யார் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, தென் வந்து எதுக்காக அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இதில் என்னென்னா நம்மளோட பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025. ஓகே. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் ஆல்ரெடி இருந்ததில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்
ஓகேங்களா. ஸோ திருத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இது இப்போ பார்க்க போகிறோம். இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா August 1, 2025 தான் நடைமுறைக்கு வருது. இதோட எய்மே என்னென்னா நம்மளோட இந்தியன் பேங்கிங்கோட லேண்ட்ஸ்கேப் வந்து ரீஷேப் பண்ணுறது தான் இதோட எய்ம். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆல்ரெடி இருந்ததில் சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் இந்த நியூஸில். ஓகேங்களா. ஸோ இதில் நான் என்னெல்லாம் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 19 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க நம்பர் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸை. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக வருவோம் என்னன்ட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ அமெண்ட்மெண்ட் வந்து 19 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் 5 கீ லெஜிஸ்லேஷன்ஸில். ஓகேங்களா. ஸோ இதில் எந்த மொத்தம் 5 ஆக்ட் வந்து கவர் ஆகுது. அந்த 5 ஆக்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எக்ஸாமில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, எல்லா ஆக்ட்டும் கொடுத்துட்டு எது வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுக்கு 1949 வருமா 55 வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருக்கக்கூடாது. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னா 1949 அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதனால் இந்த ஆக்டோட சேர்ந்து படிச்சுக்கோங்க. இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆக்டே பர்டிகுலராக கேட்கல, பட் ஆனால் வேறு ஆக்ட்லாம் வச்சு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து 5 ஆக்ட் வச்சு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 19 அமெண்ட்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து RBI ஆக்ட் 1934, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1949, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1955, பேங்கிங் கம்பெனிஸ் அக்விசேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஆக்ட் வந்து 1970, அக்விசேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஆக்ட் 1980. ஸோ 2 இருக்குது இந்த பேங்கிங் கம்பெனிஸை. ஒன்று வந்து 1970, இன்னொன்று வந்து 1980. ஸோ இந்த 5 ஆக்ட்டுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோம்ல. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்னென்னா இந்த ரீடெஃபினிஷன் ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீடிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 lakhலேருந்து 2 crore வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 5 lakhலேருந்து 2 crore கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த அமெண்ட்மெண்ட்டில். செகண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இருக்க டேரக்டர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் டென்யூர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 yearsலேருந்து 10 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுமே வந்து இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து செகண்ட் அமெண்ட்மெண்ட். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்கிளைம்டு அசட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். தென் வந்து ரிப்போர்ட்டிங் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இப்போது அவங்களோட ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும்ல RBIக்கு பேங்க்கு. ஸோ அது வந்து எவ்ரி ஃப்ரைடே டு லாஸ்ட் டே ஆஃப் த fortnight, month ஆர் த quarter அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிப்போர்ட் சேஞ்சிங் இது வந்து டேஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நியூ லா வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் 5 lakhல இருந்துச்சுன்னு பார்த்தோமா, அதே மாதிரி 10% ஆஃப் த கேபிட்டல் வந்து ஆஃப் த கம்பெனி வந்து இருந்திருந்தால் அப்போ ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இதெல்லாம் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருந்ததில் சம் கரெக்ஷன்ஸ். ஓகே, மொத்தமாக இப்போ கொண்டு வந்திருக்க அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 19, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, இந்த CEF குரூப்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து இந்தியன் க்ளீன் டெக் கம்பெனி ஃபோக்கஸ்ட் ஆன் கன்வெர்ட்டிங் வேஸ்ட் இன்டு கம்ப்ரஸ்டு பயோகேஸ். ஓகே, CEF குரூப் அப்படின்றவங்க நம்மளோட இந்தியன் க்ளீன் டெக் கம்பெனி. இவங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா வேஸ்ட்டெல்லாம் வந்து பயோகேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறதுல தான். ஓகேங்களா. இவங்க வந்து 38 million euro வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா ஜெர்மன் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இருந்து. இந்த ஃபார்ம் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபினான்சிங் மூலமாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெர்மன் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து இந்த CEF குரூப் வந்து 38 million euro வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமின்ஸ் கிளாஸ்ட்டாக வரும். ஸோ இந்த ஃபண்டிங் பர்பஸ் பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 million euro 2 CBG பிளான்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சரல் அண்ட் முனிசிபல் வேஸ்ட் எல்லாமே க்ளீன் ஃபியூயலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா. இது வந்து நம்மளோட
ஃபாசில் ஃபியூலை டிபெண்ட் பண்ணி இருக்கதை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் அட் ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 ப்ராஜெக்ட் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து அகமதாபாத் குஜராத். ஓகேங்களா. இன்னொன்று அனதர் ஃபெசிலிட்டி வந்து உத்தரப்பிரதேஷ் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த சிஇஎஃப் குரூப் அப்படின்றது வந்து சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கீழே வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ். நம்மளோட கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து ஃபாசில் ஃபியூயலோட டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணி இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அண்ட் வந்து முனிசிபல் வேஸ்ட்டை வந்து க்ளீன் ஃபியூயலாக கன்வெர்ட் பண்ணுறது இதோட எய்மாக வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. ஓகேங்களா. ஸோ எந்த குரூப்னால் சிஇஎஃப் குரூப்பு. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷனில் மியான்மர் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் மியான்மர் இருக்காங்கள்ல, இவங்க வந்து ஒரு நியூ இன்டர்ம் யூனியன் கவர்மெண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் அவங்களோட டிஃபென்ஸையும் எலெக்ஷனையும் ஓவர்சி அண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இப்போ நியோசா அப்படின்றவங்கள நியூ இன்டர்ம் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஆஸ் த 13th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மியான்மருக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை சக்சீட் பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ நியூ இன்டர்ம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு 13th பிரைம் மினிஸ்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த நியோசாய் அப்படின்றத அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி பீஸ் கமிஷன். இதை வந்து லீட் பண்ணுறது யாருன்னா மின் ஹங் ஹிலியாங். இவர் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் மியான்மர். இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் கமிஷனை வந்து லீட் பண்ணுறாங்க. இதில் 2 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து நியோசா. இந்த மியான்மர் வந்து ஒரு நியூ இன்டர்ம் யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுனால அதுக்கு 13th பிரைம் மினிஸ்டராக நியோசாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் பீஸ் கமிஷனை வந்து லீட் பண்ணுறது யாருன்னா இந்த மின் ஹங் ஹலியாங். இவங்க யாருன்னா ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் மியான்மர். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸு. ஓகே. அதே மாதிரி மியான்மரோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க நேபியாடவ். கரன்சி வந்து மியான்மர் கியாட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லியூட்டினன்ட் புஷ்பேந்திர சிங். இவரை வந்து ஜென்ரல் ஆஃபீஸர் ஆஃப் த பேராஷூட் ரெஜிமெண்ட். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா ராஜ சுப்ரமணி. புஷ்பேந்தர் சிங் வந்து ராஜ சுப்ரமணியை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். நெக்ஸ்ட் வந்து சஞ்சய் வத்சயான் வந்து 47th வைஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை சக்சீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மைரல் கிருஷ்ண சுவாமிநாதனை வந்து சக்சீட் பண்ணுறாங்க. மொத்தம் 2. ஒன்று வந்து வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், இன்னொன்று வந்து நேவல் ஸ்டாஃப். ஓகேங்களா. நேவல் ஸ்டாஃப் வந்து 47th நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்கள். இந்தியன் நேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் நேவல் ஷிப் ஹிம்கிரி யாட் 30/2022 இதை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து 3rd ஸ்டீல்டு ஃப்ரைகேட் ஆஃப் த நீல்கிரி கிளாஸ் ப்ராஜெக்ட் 17A சீரீஸ்னு சொல்கிறாங்க. இந்த வெசல் வந்து யார் பில்ட் பண்ணுறாங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர் அண்ட் இன்ஜினியர் லிமிடெட் தான் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இது அஃபிஷியலாக வந்து இந்தியன் நேவி கூட ஹேண்டர் ஓவர் பண்ணுறாங்க. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியன் நேவி வந்து என்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்க 3rd நீல்கிரி கிளாஸ் ஸ்டீல்டு ஃப்ரைகேட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷிப்போட நேம் தான் வந்து INS ஹிம்கிரி. ப்ராஜெக்ட் 17Aவோட 3rd ஷிப். இது பில்ட் பண்ணது GRSC. டிசைன்டு பை வார்ஷிப் டிசைன் பியூரே இந்தியன் ஆர்மி. இண்டிஜீனியஸ் கண்டென்ட் வந்து 75%. ஹார்மமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. தென் டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இந்த மேலே இருக்க ஒரு 3-4 பார்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 கொஷின்ஸ் மட்டும். ஓகே. தென் இந்த ஹிம்கிரி பில்ட் பண்ணுறதுக்கான பார்ட் பார்த்தீங்கன்னா 21,833 crore. ஓகே. இதோட டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 149 meters, 17.8 meter பீமு. வெயிட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 6,670 tons. ஓகே. ஸ்பீட் வந்து 28 knots வித் எ ரேஞ்ச் ஆஃப் 5,500 nautical miles.
ஓகேங்களா. ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர் சிஸ்டமோட இது ஆல்சோ எக்யூப்டு வித் இது கூட வந்து எக்யூப் பண்ணுறாங்க. ஓகே, 75% இண்டிஜினியஸ்லி பில்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் நேவியோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் வந்து தினேஷ் கே திரிபதி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்வான்ஸ்டு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த சேட்டலைட்டோட நேம் என்னென்னா பாகிஸ்தான் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் PRSS. இது என்ன அப்லோட் பண்ணுதுன்னா QASO 1A. ஓகேங்களா. KZ-1A கேரியர் ராக்கெட் வந்து இது பண்ணுது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து பாகிஸ்தானோட ஸ்பேஸ் அண்ட் அப்பர் அட்மாஸ்பியர் ரிசர்ச் கமிஷன் கிட்டேருந்து ஃப்ரம் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜீசாங் சேட்டலைட் லான்ச் சென்டர் எங்கே இருக்குன்னா சைனாவில். ஓகேங்களா. இது வந்து 4th எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சொல்கிறாங்க அண்டர் பாகிஸ்தானோட உரான் ஸ்பேஸ் ப்ரோக்ராமில். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாம் இன்ஸு பார்த்துக்கோங்க, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. வாட் வந்து பாகிஸ்தான் வந்து லான்ச் பண்ணது தான் இந்த PRSS சேட்டலைட் ஃப்ரம் எங்கேருந்து சைனாவோட ஜீசாங் சேட்டலைட் லான்ச் சென்டர். ஓகேங்களா. ஆப்ரேட்டர் யார்? பாகிஸ்தானோட ஸ்பேஸ் அண்ட் அப்பர் அட்மாஸ்பியர் ரிசர்ச் கமிஷனு. அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இதுக்காக? இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சிபக் டெவலப்மெண்ட், கிளைமேட் ரெசிலியன்ஸ்க்காக. ஓகேங்களா. இது 4th சேட்டலைட்டு அண்டர் ஹுரானோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்கில். இது ஆக்சுவலி பிட்வீன் எந்த 2 கண்ட்ரினா சைனாக்கோ பாகிஸ்தானுக்கும். ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, மால்டா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8th காமன்வெல்த் யூத் கேம் வந்து 2027 ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகனா அவங்களோட நியூ ரீஜியன்ஸ் பர்டிகுலரி ஸ்மால் அண்ட் ஐலேண்ட் நேஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கேம்ஸ்க்காக. ஸோ அதனால் மால்டான்றவங்க 8th மால்டான்றது ஒரு கண்ட்ரி, இவங்க தான் வந்து 8th காமன்வெல்த் இந்த யூத் கேம் வந்து தென் வந்து என்ன சொன்னால் ஓகே 8th காமன்வெல்த் யூத் கேம் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா மால்டா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்போனா 2027. ஓகே, இதை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா காமன்வெல்த் ஸ்போர்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூவாக என்ன 2 இது லான்ச் பண்ண போகிறாங்கன்னா செயிலிங் அண்ட் வாட்டர் போலோ கேம்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியா வந்து 3rd இந்த CYG வந்து புனே மகாராஷ்டிராவில் 2008 வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸில் August 1 வந்து 3 டேஸ் நம்ம இதில் படிப்போம். ஒன்று வந்து வேர்ல்டு லங் கேன்சர் டே August 1. இதுக்கான தீமும் இருக்குது, ஸ்ட்ராங்கர் டுகெதர் யுனைடெட் ஃபார் லங் கேன்சர் அவேர்னஸ். ஓகே, ஸோ ஈவெண்ட் டேட் ஆஃப் அப்சர்வன்ஸ் சிம்பிள். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கெலாம் நீங்கள் இந்த எக்ஸாம் மீன்ஸ் வந்து படிச்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா. ஸோ ஈவெண்ட் வந்து வேர்ல்டு லங் கேன்சர் டேவா. டேட் ஆஃப் அப்சர்வன்ஸ் பார்த்தீங்கன்னா August 1. சிம்பிள் பார்த்துக்கோங்க, பேர்ல் ஆர் ஒயிட் கலர் ரிப்பனு. ஓகேங்களா. தீம் வந்து ஸ்ட்ராங்கர் டுகெதர் யுனைடெட் ஃபார் லங் கேன்சர் அவேர்னஸ். எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் வந்து 2012. டிராஃப்டட் பை ஃபிர்ஸு. இவங்க யார் கூடனா இந்த IASLC கூட. ஓகேங்களா. இதுக்கு வந்து நீங்கள் இந்த இதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் எக்ஸாம் மீன்ஸ். ஓகேங்களா. அதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து முஸ்லீம் உமன் ரைட்ஸ் டே. ஓகேங்களா. இதை வந்து முஸ்லீம் மஹிளா அதிகார் திவாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுவும் வந்து August வந்தால் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இந்த ட்ரிபிள் டேலக் வந்து ப்ராக்டிஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த டே வந்து இது பண்ணுறாங்க. 6th ஆனிவர்சரி இந்த முஸ்லீமோட உமன்ஸ் ரைட்ஸ் டேக்கு. ஓகே, ஸோ இது வந்து கமோமரேட் தான் எனாக்மெண்ட்டு. அதான் நான் சொன்னேன்ல, முஸ்லீம் உமனோட ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் மேரேஜ் ஆக்ட் 2019 கமோமரேட் பண்ணுற விதமாக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது தான். இம்ப்ரிசன்மெண்ட் பார்த்தீங்கன்னா up to 3 years. எப்போ ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா August 1, 2020. ஓகே, ஸோ எகிப்த் தான் வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் கண்ட்ரி இந்த ட்ரிபிள் டேலக் வந்து 1929 அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து August 1 வேர்ல்டு ஃபின்டெக் டே. ஸோ இந்த வேர்ல்டு ஃபின்டெக் டே இது வந்து ஃபஸ்ட்டு
யாரை ஆனர் பண்ணுற விதமானா காசிமோ டி மெடிக்கி, இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பேங்கிங். இவரை ஆனர் பண்ணுற விதமாக தான் இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுக்கு தீம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் பேங்கிங் சிஸ்டம், மாடர்ன் பேங்கிங் சிஸ்டம் யாருன்னா காசிமோ டி மெடிக்கி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இது ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் படிச்சிருப்போம். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க யாருன்னா MEITY, RBI, NPCI, ஃபின்டெக் கன்வர்ஜென்ஸ் கவுன்சில். ஓகேங்களா, இதுக்கான தீமும் இருக்குது, எம்பவரிங் ஃபினான்ஸ் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு பவர்டு பை AI. ஓகே, ஃபின்டெக் சொல்யூஷன் வந்து இந்தியாவோட கோல் ஆஃப் $7 trillion வந்து 2030 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபின்டெக் அப்படின்னா என்ன, நம்ம பேங்கிங் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால ஃபின்டெக் அப்படின்னா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஃபின்டெக் கம்பெனி அப்படின்றதுலாம். ஓகேங்களா, இந்த ஃபின்டெக் அப்படின்றது என்னென்னா ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேங்களா, ஸோ ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜியா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெடிஷ்னல் பேங்கிங் மெத்தடெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி நியூ மாடர்ன் பேங்கிங்கை வந்து நிறைய நியூ பேங்கிங் டெக்னாலஜிஸை பற்றி நம்ம இப்போ நிறையா கொண்டு வந்திருக்காங்களே டிஜிட்டலாக. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் போய் இதை தான் வந்து ஃபின்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. ஓகே, ஸோ அப்போ இருந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ நியூவாக மாடர்னைசிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபின்டெக்கு. ஸோ இந்த ஃபின்டெக் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அப்போல்லாம் வந்து ஒரு லோன் வாங்கணுனாலே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் ஆனால் இப்போல்லாம் வந்து ஆப்பில் நம்ம ஜஸ்ட் அமௌண்ட்டு நம்மளோட ஸ்கோர்ஸ் எல்லாமே செக் பண்ணி உடனே நம்மளுக்கு வந்து அந்த லோன் ப்ராசஸ் நடந்துடுது. ஸோ இதுவுமே ஒன் டைப் ஆஃப் ஃபின்டெக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ ஃபின்டெக் கம்பெனி என்னென்ன, இந்த பேடிஎம், ஃபோன்பே, இது எல்லாமே வந்து ஃபின்டெக் கம்பெனியில் வர்றது தான். ஓகே, சாரி. ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சாக்ஷி பிரகாஷ் SP கோயல், இவர் வந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. எதுக்குன்னா சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரியேட்டுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நியூ சீஃப் செக்ரட்டரியாக வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா மனோஜ்குமார் சிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மனோஜ்குமார் சிங்கை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த SP கோயல் வந்து 7th சீஃப் செக்ரட்டரியாக வராரு இந்த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த அவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக்ஷி பிரகாஷ் கோயல், SP கோயல். ஓகே, இவர் வந்து ஆக்சுவலி சீஃப் செக்ரட்டரியாக வந்து சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரியேட்டுக்கு இருந்திருக்காரு. இப்போ வந்து இவர் நியூ சீஃப் செக்ரட்டரியாக வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மனோஜ்குமார் சிங்கை சக்சீட் பண்ணியிருக்காங்க. 7th CS அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான நியூஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங்கே வந்து August 3 and 4 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.